முதல்ல பார்த்தோம்னா சாலைகள்ல இந்த வாகனங்களை நிறுத்தக்கூடிய இடங்கள் சாலைகள்ல ரோட்ல தான் நிப்பாட்டுற சூழ்நிலையா இருந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 300 வாகனங்கள், பெரிய வாகனங்களை நிறுத்தக்கூடிய ஒரு பார்க்கிங் வசதி, முதியோர்கள் நடக்க முடியாம வரக்கூடியவங்களுக்கு இறங்கி வர்றதுக்கான சக்கர நாற்காலிகள், அதை தாண்டி அங்கங்க அமரக்கூடிய பெஞ்சுகள், கிட்டத்தட்ட இது தர்ப்பண மண்டபம்னு உள்ள நுழையும் போது அவன் எவ்வளவு கவலையில வந்தாலும் அத்தனையும் மறந்து போயிருது. பெரியவங்களோட சிந்தனைக்காக ஒரு சூழல் முதல்ல முக்கியம். எல்லாத்துக்கும் ஒரு சூழல்ங்கிறது ஒரு விஷயத்த சொல்லுவா. அந்த சூழலோட அடிப்படையா கொண்டுதான் இந்த தர்ப்பண மண்டபத்தை முதல்ல அமைச்சிருக்காங்கிறது ரொம்ப பெரிய விசேஷமான ஒண்ணு. இதுக்கு முன்னாடி அந்த தோப்பல் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆற்றங்கரைக்கு அந்த பக்கம் தோப்பல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இங்கே தர்ப்பண மண்டபம் அந்த நலர மரக்கட்டளை மூலமா கட்டி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2 வாரமா இங்கேயே பண்ணிட்டு இருக்கிறாங்க பூஜையெல்லாம். இங்கே பரவாயில்ல, சிறப்பாக இருக்குதுங்க. நான் எங்கள் அப்பா இறந்ததுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு 5வது வருஷத்துக்கு வந்திருக்கேன். இப்போ இங்கே இருக்க ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ எப்படி இருந்துச்சுன்னா, குளத்து பக்கத்துலேயே இருந்துச்சு, மட்டசாலை போட்டு பண்ணியிருந்தாங்க. இப்போ கொஞ்சம் பட்டினா வெளியே இடத்துல பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இது கட்டினது விட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் நான் முதல் முறையாக வந்திருக்கேன். ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடமும் ஸ்பேசியஸாக கொஞ்சம் இடம் விட்டு தள்ளி இருக்குது. அதுபோக ஒவ்வொரு தண்ணி வசதி, அதுபோக தர்ப்பணம் கொடுத்துட்டு காக்கைகளுக்கு சோறு வைக்கிற இடம் எல்லாமே தனிப்பட்ட இடங்கள்ல இருக்குது. ஒரு பக்கத்தில் ஒருத்தங்க மந்திரம் சொல்கிறது இங்கே டிஸ்டர்பன்ஸ் ஆகாதாமல் இட வசதியும் நிறையா விட்டுருக்காங்க. ஸ்பேஸ் நிறையா இருக்குது. சுற்றி வரவும் சுகாதாரமாகவும் இருக்குது, சுத்தமாகவும் இருக்குது.